அன்பு நேயர்களே வணக்கம். இந்த மானுடத்தை உய்விக்க வந்த மகத்தான மகான் ஸ்ரீ ராமானுடைய ஜெயந்தி வருகின்ற 22ஆம் தேதி புதன்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. அனைத்து உலக மக்களும் இறைவனுடைய பேரருளை பெற்று நன்றாக வாழ வேண்டும், இணக்கமாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் ஸ்ரீபெரும்புதூர் என்கிற திவ்ய தலத்தில் அவதரித்தவர்தான் ராமானுஜர். இந்த நிலவுலகத்திலே ஓராண்டு ஈராண்டு கிடையாது, 120 ஆண்டுகள் இந்த நிலவுலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய திருவடி படாத ஊரே பாரத நாட்டிலே கிடையாது. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் வரை நடந்து அந்த காஷ்மீரில் போயிட்டு அந்த போதாயன விருத்தி உரையை கொண்டு வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யமிட்டார். மாத்வர் பாஷ்யமிட்டார், சங்கரர் பாஷ்யமிட்டார். அதெல்லாம் அந்தந்த மகான்களுடைய பெயரிலே வழங்கப்படுகிறது. சங்கர பாஷ்யம் சங்கரர் எழுதிய அத்வைதபரமான பாஷ்யத்துக்கு பேர். மாத்வ பாஷ்யம் துவைதபரமாக மாத்வர் எழுதிய பாஷ்யத்துக்கு அப்படி ஒரு திருநாமம். ஆனால் இதுக்கு ராமானுஜ பாஷ்யம் என்று பேர் கிடையாது, இதுக்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த ஒரு மகான் அவர். இந்தியா முழுவதும் பாத யாத்திரை செய்து பக்தி மார்க்கத்தையும் அதன் நிறைவு நிலையான சரணாகதி பிரபத்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற சரணாகதி மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர், வெற்றி பெற்றவர். மனிதகுலம் உய்வு பெறுவதற்காக உயர்ந்த நெறியை எளிய வழியிலே காட்டினார். ரொம்ப எளிமையா இறைவனை அடையலாம் என்று ஆணித்தரமாக சொன்னவர் அவர். நம்முடைய சமய மரபிலே விவேகானந்தர் சொல்றார், நம்முடைய சமய மரபிலே ராமானுஜரை போல ஒரு உத்தம புருஷரை பார்க்கவே முடியாது. ராமானுஜரின் கருணையானது அண்டத்தை போல் விரிந்து பறந்தது. இந்த உயிர்களிடத்திலே அவருக்குத்தான் எத்தனை பேரன்பு என்று மாய்ந்து மாய்ந்து போகிறார் சுவாமி விவேகானந்தர். சாஸ்திரங்களை பிழிந்து அதனுடைய சாரத்தை எடுத்து இறைவனையிடைய இந்த எளிய வழியை பின்பற்றினால் போதும் என்று இனிமையாக எடுத்துரைத்த மாண்பு ராமானுஜருடையது. பிங்கள வருஷம் 1017ஆம் ஆண்டு சித்திர மாதம் வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதரித்தார். வேதங்கள் கற்றார். அப்படி கற்கும் பொழுது அவருக்கு வேதங்களை கற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஆதிசேஷனுடைய அம்சம் அவர். ஆனாலும் அந்த பூர்வ பாடத்தை எல்லாம் படிப்பதற்காக காஞ்சிபுரம் பக்கத்திலே திருப்புக்குழி விஜயராக பெருமாள் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசம், 108 திவ்யதேசங்களிலே ஒன்று. அந்த திருப்புட்குழியிலே யாதவ பிரகாசரிடத்திலே போய் பாடங்களையெல்லாம் கேட்கிறார். அப்புறம் அவருக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வருது. தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் திருக்கட்சியிலே வரதனுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்யக்கூடிய திருக்கட்சி நம்பிகளிடத்திலே போய் தீர்த்து கொள்ளுகிறார். அவரிடத்துல போய் கேட்கிறார், இந்த மனித பிறவி பிறந்து விட்டோம், பகவானுக்கு கைங்கரியம் செய்வதுதான் உயர்ந்தது என்று எல்லா வேதங்களும் சொல்லுகின்றன. அடியனுக்கு ஒரு கைங்கரியத்தை தர வேண்டும், அதுவும் வரதனுடைய உகப்பான கைங்கரியத்தை தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது திருக்கட்சி நம்பிகள் அந்த காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் சாலை கிணறு அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப சுவையான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து நீ திருமஞ்சனத்துக்காக தினம் ஒரு குடம் கொடுக்க வேண்டும் என்று வரதனுடைய நியமனத்தை சொல்கிறார். அப்படியே செய்கிறார். யாதவ பிரகாசரிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கங்கையிலே ராமானுஜரை முடித்து விடலாம் என்கிற ஒரு சதித்திட்டம் தீட்டுகின்ற பொழுது விழிப்புணர்வு பெற்று எம்பார் ஆச்சாரியர் கோவிந்த பட்டர் என்று பேர், அவர் சொல்றார், இங்கே ஏதோ சதி நடக்குது, நீங்க திரும்பி போயிடுங்கிறார். ராத்திரியோட ராத்திரியா விந்திய மலையெல்லாம் கடந்து வந்து ஒரே இரவிலே தெய்வ தம்பதியாக விளங்குகின்ற ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமி தாயாரும் இந்த சாலை கிணற்றருகே தான் கொண்டு வந்து விட்டு, அதோ பார் புண்ணிய கோடி விமானம், காஞ்சிபுரம் நீ வந்து விட்டாய் என்று சொல்லுகின்றார். இப்படி பல பல விஷயங்கள். ஆரம்பத்திலே திருக்கட்சி நம்பிகளை குருவாக அடைய நினைக்கிறார். திருக்கட்சி நம்பி அவசரப்படாத, வரதனிடத்திலே கேட்டு சொல்லுகிறேன் என்று 6 அரும்பொருளை வரதனிடத்திலே கேட்டு பெற்று அதை சொல்லுகின்றார். அதிலே நீ எந்த குருவை அடைய வேண்டும் என்பது ஒன்று. நாமே பரத்துவம் அகமேவ பிரம்மம் என்கிறார். அதே மாதிரி பேதம் ஏவச்சங்கிறார். என்னன்னா அத்வைதம் கிடையாது நம்முடைய சித்தாந்தம். என்ன சித்தாந்தம் இது? இது விசிஷ்டாத்வைதம்.
விசிஷ்டாத்வைதம், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு என்றாலும் அந்த பரமாத்மாவுக்கு உரியது ஜீவாத்மா. இந்த சித்தாந்தங்களை எல்லாம் சொல்றார். பகவானை நீ ஒரு முறை சரணாகதி பண்ணிவிட்டால் அது ஒன்றே உனக்கு உய்வதற்கு வழி. அந்த வழியை பின்பற்றிவிட்டால் சாஸ்திரங்கள் கூடுகின்ற அந்திம தசையிலே பகவானை நினைக்க வேண்டிய கட்டாயம் கூட கிடையாது. சரீர அவகாசத்திலே முக்தி. எதிர்வினை பழவினை இரண்டையும் வேறறுத்து விடுவான். நுகர்வினையை அனுபவித்துவிட்டு இந்த வாழ்வு முடிகின்ற தருணத்திலே தம்முடைய மடி மீது ஏந்தி தன்னுடைய பதத்தை அளிப்பான் எம்பெருமான். பூர்ணாச்சாரியாரான பெரிய நம்பிகளை ஆசிரயிக்க வேண்டும். இவ்வளவு வரதனுடைய கட்டளைகள். அந்த கட்டளைகள் ஏற்று அவர் அற்புதமா அந்த பெரிய நம்பிகளை தேடி போகின்றார். அதற்கு நடுவில் ஆள வந்தார். இவரைக்கு எப்படியாவது வைணவ சமயத்தினுடைய தலைமை பொறுப்பிலே கொண்டு வந்து அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் அந்த ஆச்சாரிய கடாட்சத்துக்கு முன்னாடியே அவர் எம்பெருமான் பரமபதத்தை போய் சேர்ந்துறார். அப்போ அவருடைய 3 விரல்கள் மடக்கி இருப்பதை கண்டு ராமானுஜர் துடிக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுத வேண்டும். நமக்கு விஷ்ணு புராணத்தை தந்தவரும் வேதங்களை தொகுத்து தந்தவருமான வியாசர் பராசர மகரிஷி இவர்களையெல்லாம் பெரிய அளவிலே பிரச்சாரப்படுத்த வேண்டும். இப்படி 3 கட்டளைகள். அந்த 3 கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்கு இவர் உறுதி அளித்த பிறகு அந்த மடங்கிய விரல்கள் நிமிர்கின்றன. திருவாய்மொழிக்கு அற்புதமான உரையை எழுத வேண்டும். எனது மானசீக குருவின் 3 ஆசைகளையும் நிறைவேற்றுவேன் என்று சங்கல்பம் செய்கிறார் ராமானுஜர். அந்த 3 மடங்கிய விரல்களும் நிமிர்ந்தன. இந்த ஆசைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளிலே நிறைவேற்றுகின்றார். அந்த திருவரங்க கோயிலிலே அவர் செய்த கைங்கரியங்களெல்லாம் அற்புதமானவை. கோயில் என்பது அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது. அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த கோயிலிலே பாத்தியதை உண்டு. அவரவர்களுக்கு ஏற்ற வகையிலே சேவை புரிய வேண்டும். அந்த சேவைக்கான கோயில் மரியாதையையும் பெற வேண்டும். 10 கொத்துக்களாக நியமித்தார். அங்கே எல்லாம் வேதம் ஓதுகின்றவர்களும் சரி, நடனம் ஆடுகின்றவரும் சரி, எம்பெருமானுக்கு ஆடைகளை எல்லாம் திருத்தி தருகின்றவர்களும் சரி, கோயில்களை எல்லாம் சுத்தப்படுத்துகின்றவரும் சரி, அங்கே இருக்கிற கோசாலையை பராமரிக்கிறவர்களும் சரி, மடைப்பள்ளி கைங்கரியவர்களும் சரி, பூத்தொடுப்பாரும் சரி, மற்ற என்னென்ன கைங்கரியங்கள் எல்லாம் இருக்கும் அத்தனை பேருக்கும் அதில் மரியாதை இருக்கு. அத்தனை பேருக்கும் மரியாதை உண்டு. அதெல்லாம் உண்டாக்கி வைக்கிறார். ஒரு மரபாவே உண்டாக்கி வைக்கிறார். நின்று போயிருந்த அந்த திருவாய்மொழி திருமொழி திருநாள்களை எல்லாம் பிரம்மாண்டமாக நடத்துகின்ற அப்படி உலகம் உய்ய வந்த ராமானுஜருடைய அவதார திருநாளான இன்று ஒவ்வொரு திருக்கோயிலிலும் இருக்கக்கூடிய அவருடைய திருமேனியை வணங்கி அவருடைய பேரருளை பெற வேண்டும்.